இந்த ஹேர் டைய சினிமா நடிகைகள்லாம் அவங்க அவுட்டிங் போகும்போதும் வெளியூர் போகும்போதும் எப்பயுமே கையில வச்சுக்குவாங்களாங்க. அவங்க இதை தான் யூஸ் பண்ணுவாங்களாம். இது வந்து நான் ஒரு நியூஸ் சேனல்ல பார்த்தேன். இந்த ஹேர் டை பாருங்க எவ்வளவு கருமையா இருக்குது. நம்ம கையில பொட்டுற மாதிரியே தான் நம்மளுடைய தலையும் நல்ல பெயிண்ட் மாதிரி அப்பிக்குங்க. நம்ம திடீர்னு எங்க வெளியில கிளம்பும் போது நம்மளுடைய வெள்ளை முடிகள் நம்மளுடைய தலையில இருந்துச்சுன்னா இந்த ஹேர் டைய கொஞ்சமா எடுத்து அப்ளை பண்ணனா போதுங்க. ரொம்பவே சூப்பரா நம்மள ஹேர் முழுவதுமே நல்ல கருமையா மாறிடும். இந்த ஹேர் டை எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கறத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் ரெண்டு பொருளை தான் சேர்த்திருக்கேன். என்ன 2 பொருள் அப்படிங்கறதையும் பார்க்கலாம். இதை நான் எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கறதையும் வீடியோல காமிச்சிருக்கேன் கடைசியில. அதனால நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த ஹேர் டை பண்றதுக்கு நான் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிற பொருள் பாத்தீங்க அப்படின்னா கடுகுங்க. இந்த கடுகு வந்து நம்ம ஒரு பாதி அளவு இந்த கப்ல நான் சேர்த்திருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. அடுத்து இன்னொரு பொருள் என்ன சேர்க்க போறோம் அப்படின்னா கருஞ்சீரகங்க. நம்ம இதுல பாதி அளவு கடுகு எடுத்தோம் இல்லையா, நம்ம ஃபுல் எவ்வளவு நம்ம கடுகு எடுக்கிறோமோ அதுல 2 மடங்கா வந்து கருஞ்சீரகம் எடுத்துக்கோங்க. இந்த கருஞ்சீரகம் பாத்தீங்கன்னா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல எல்லாம் கிடைக்கும். நிறைய பேர் வந்து கருஞ்சீரகம் எங்க கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல கேக்குறாங்க. டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், மளிகை கடை எல்லாத்துலயுமே கிடைக்குங்க. விலையும் கம்மி தான். நீங்க 50 கிராம் 100 கிராம் அப்படி வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்க ஒரு வாட்டி இந்த ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா 1 இயருக்கு கெட்டே போகாதுங்க. ரொம்பவே நல்லா இருக்கும். நம்ம சேர்த்திருக்கிற கருஞ்சீரகமும் கடுகும் பாத்தீங்கன்னா ரெண்டுமே நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி இது ரெண்டுமே நம்மளுடைய ஹேர் டைல வந்து ஹேர் டைக்கு நம்மளுடைய முடிய நல்ல கருமை செய்யறதுல ஹெல்ப் பண்ணுங்க. நல்ல பெயிண்ட் மாதிரி அப்படி பிடிக்கும். இதுல வந்து ஆயில் வந்து கொஞ்சம் நமக்கு வரும். நம்ம நல்லா வறுத்துட்டு அரைக்கும் போது ஆயில் வரும். ரெண்டுமே பாத்தீங்கன்னா கடுகும் சரி கருஞ்சீரகம் சரி நல்லா ஆயிலியா இருக்கக்கூடிய பொருட்கள். சோ நம்மளுக்கு நல்லா வந்து ஹேர்ல அப்ளை பண்ணணும். பட் நம்ம ஆயில் தடவுன மாதிரி தெரியவே தெரியாது. அதுக்கு நீங்க பயப்பட வேண்டாம். நீங்க சாதாரணமா எப்படி வந்து ஹேருக்கு வந்து அப்ளை பண்ணிட்டு நீங்க எங்க வேணாலுமே போயிட்டு வரலாங்க. வந்து ஆயில் போட்ட மாதிரியும் இருக்காது, டை போட்ட மாதிரியுமே தெரியாது உங்களுக்கு. அந்த அளவுக்கு வந்து ரொம்பவே சூப்பரான ஹேர் டை தான் இது. நம்மளுக்கு 2 பொருளை வச்சுதான் செய்யறோம். நிறைய பொருட்கள் கூட கிடையாது. கடுகு வந்து யூஸ்வலா நம்ம வீட்டுல வந்து எல்லாத்துக்குமே பயன்படுத்துவோம். கருஞ்சீரகத்தை வந்து நீங்க வெளியில வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல வாங்கிக்கலாம். இல்ல மளிகை கடையில வேணா உங்களுக்கு பக்கத்து கடை மளிகை கடை இருந்தா கூட அங்க கூட கிடைக்குங்க. இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா இங்க பக்கத்துல இல்ல மளிகை கடை ஒண்ணு இருக்கு, ரெகுலரா வாங்குற கடை. அங்கதான் நான் கேட்டேன், உடனே எடுத்து கொடுத்தாங்க. சோ கருஞ்சீரகத்தை பத்தி தெரியாதவங்களுக்காக இவ்வளவு தூரம் நான் விளக்கமா சொல்லிட்டு இருக்கேன். இந்த 2 பொருட்களையுமே நம்ம வச்சிருந்தோம் வீட்டுலனா எப்பயுமே நம்ம முடிய வந்து வெள்ளை முடிய தெரியாதுங்க. நிறைய முடிய தெரியாம நம்ம வாழ்நாள் முழுவதுமே வாழலாம். எப்பயுமே இந்த ஹேர் டை நம்ம வந்து கையில வச்சுக்கலாம். எப்பெல்லாம் நமக்கு வெள்ளை முடி கண்ணுக்கு தெரியுதோ அப்பெல்லாம் நம்ம எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். வெளியில எங்கேயாவது ஊருக்கு போறனாலும் சரி, இல்ல எங்கேயாவது ஆபீஸ் என்ன வெளியே போனீங்களாலும் சரி, நீங்க வந்து தலை குளிக்கிற மாதிரி இருக்கும். அப்ப நம்ம வந்து டை அடிச்சிருந்தோம்னா போயிடும். சோ அப்ப வந்து இந்த ஹேர் டை நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க. நல்லா கருக வச்சிடணும். அப்பதான் வந்து ஹேர் டை வந்து நமக்கு நல்லா கருமையா பெயிண்ட் மாதிரி கிடைக்குங்க. அவ்வளவுதான், நல்லா கருகிருச்சு பாருங்க. இதுக்கு மேல நீங்க வச்சீங்கன்னா ரொம்பவே இது வெள்ளை புத்த மாதிரி ஆயிரும். இப்ப நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இதை வந்து ஒரு தட்டுல வந்து கொட்டிட்டு நல்லா அப்படி பரப்பி வச்சிருங்க. ஒண்ணு மேல ஒண்ணு வைக்காதீங்க. ஏன்னா ஒரு சூடோட சூடு இன்னொரு இடத்துல படும்போது அப்படியே சாம்பல் புத்த மாதிரி ஆயிரும். அதனால நல்லா இந்த மாதிரி பரப்பி வச்சு ஃபேன் காத்துல வந்து பரப்பி வச்சிடலாம். இப்ப பாருங்க நல்லா ஆறிடுச்சு பாருங்க. இப்படி பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்க எவ்வளவு வந்து நல்லா வறுபட்டு இருக்கு அப்படின்ட்டு. இப்ப பண்ணும்போதே பாருங்க நம்ம கையில எப்படி ஒட்டுது பாருங்க. ஆயிலியா நம்ம ஆயில் சேர்க்கல, இன்னும் வந்து மிக்சியில போட்டு அரைக்க கூட இல்ல. கையில அப்படி பண்ணாலே பாருங்க எந்த அளவுக்கு கையில பிடிக்குதுன்னு பாருங்க. இப்ப நம்ம இதை வந்து ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா நைஸா அரைச்சு எடுத்துருங்க. ஏன்னா இது வந்து ஆயிலியா வரும்ன்றதுனால நம்மளுக்கு வந்து சலிக்கெல்லாம் முடியாது. சோ அதனால இதை நல்லா அரைக்கும் போதே நல்லா மையா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்ப நான் அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன். இப்போ அரைச்சு எடுத்தாச்சு பாருங்க. மிக்சியில அப்படியே ஒட்டிட்டு பாருங்க. நல்லா ஈரப்பசத்தோட அப்படியே ஒட்டிட்டு பாருங்க. நீங்க இதை வந்து அப்படியே எடுத்து உடனே கூட அப்ளை பண்ணிக்கலாம் பாருங்க. ஆனா இதை நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து ப்ராசஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் நல்லா கருமையா இருக்கிற மாதிரி நம்ம பண்ணிக்க போறோம். இதை வந்து நீங்க அப்படியே ஒரு பாட்டில்ல ஸ்டோர் பண்ணிட்டு நீங்க எங்க வேணாலுமே எடுத்துட்டு போய் அப்ளை பண்ணிக்கலாங்க. வெளியில வந்து நீங்க எங்கேயாவது டூர் போறீங்க, அவுட்டிங் போறீங்க, இந்த மாதிரி டைம்ல எல்லாம் இந்த ஹேர் டையை நீங்க எப்பயுமே வச்சுட்டு நீங்க சும்மாவே இங்க பாருங்க இந்த மாதிரி நீங்க கையில நல்லா இந்த மாதிரி பண்ணிட்டு ஹேர்ல வந்து அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். இல்ல நீங்க வீட்டுல இருக்கும்போது கொஞ்சமா வந்து இதை எடுத்து போட்டு நல்லா வந்து காய்ச்சிட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா டைலூட்டா வச்சு ஸ்டவ்ல வச்சு நல்லா காய்ச்சிட்டு இன்னும் கொஞ்சம் பவர் அதில் ஏத்திட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ 2 விதமாவும் நான் சொல்லிட்டேன். இதை அப்படியே ஸ்டோர் பண்ணியும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா வீட்டுல இருக்கும்போது நீங்க இதை வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் பண்ணிட்டு அதுக்கப்புறமும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப அடுத்த ஸ்டெப் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். இரும்பு கடாயில போட்டுருங்க. தேவையான அளவு போட்டுக்கலாம். கட்டிலாம் இருக்கு இல்லையா, அதனால நல்லா உதுத்து விட்டுருங்க. இப்போ இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. கட்டிலாம் இருக்கக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கட்டி இருந்துச்சுன்னா நம்மளால அப்ளை பண்ண முடியாது. ஸோ நல்லா வந்து கட்டிலாம் இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம்.
இப்போ மறுபடியும் ஸ்டவ்ல வச்சுட்டு ஆன் பண்ணிட்டு நல்லா ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா வந்து கிளறி விட்டுட்டே இருங்க. நல்லா கரையணும். ஃபர்ஸ்ட் கைவிடாம நல்லா கிளறிட்டுருங்க. மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க, இல்லைன்னா சிம்ல வச்சுக்கோங்க. தொடர்ந்து கலக்கிறதா இருந்தா மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. இல்லைன்னா நீங்க சிம்ல வச்சிட்டீங்கனாலே அது வந்து அப்படியே ரெடியாகி வந்துடும். நல்லா ரெடியாகி வரட்டும். பவுடர் வந்து நல்லா கரைஞ்சிருக்கணுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா இந்த மாதிரி குழி கரண்டி மாதிரி எடுத்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்பதான் நல்லா வலுவலும் நமக்கு ஹேர் டை கிடைக்கும். இப்ப நல்லா திக்கான கன்சிஸ்டன்சில வந்துருச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். ஆற வச்சதுக்கு அப்புறமா நான் ஹேர்ல எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கறத காமிக்கிறேன். பாருங்க நல்லா ஆறிடுச்சு. எப்படி இருக்கு பாருங்க, கையில எப்படி வெட்டுது பாருங்க. இதை நீங்க தண்ணியில கழுவுனாலும் போகாதுங்க, அந்த அளவுக்கு நல்லா வந்து கையில பிடிக்குது பாருங்க. இப்போ இதை வந்து நம்ம வேற ஒரு பவுல்ல வந்து மாத்தி வச்சுக்கலாம். என்னுடைய ஹேருக்கு வந்து இது போதும், அதனால இந்த அளவுக்கு வந்து நான் மிக்ஸ் பண்ணிருக்கேன். என்னுடைய ஹேருக்கு இந்த அளவுக்கு போதும். இப்போ வந்து நான் என்னோட பாருங்க நல்லா எப்படி பாருங்க என்ன மாதிரி கலர்ல இருக்கு பாருங்க. இப்ப பாருங்க இங்க வெள்ளை முடி இருக்கு. இதுல நான் வந்து அப்ளை பண்ணி காமிக்கிறேன். எங்கெல்லாம் வெள்ளை முடி இருக்கோ அங்கெல்லாம் நீங்க வந்து டக்குன்னு அப்ளை பண்ணிட்டு எங்க வேணாலும் போயிட்டு வரலாங்க. வந்ததுக்கு அப்புறமா நீங்க ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டைம் ஷாம்பு போட்டு குளிக்கிற வரைக்குமே இந்த ஹேர் டை வந்து நம்மளோட தலையில அப்படியே இருக்கும். பாருங்க வெள்ளை முடி இருந்த இடம் எல்லாம் இப்ப கருப்பாயிருச்சு பாருங்க. இது நீங்க வந்து தாடி மீசை எதுக்கு வேணாலுமே அப்ளை பண்ணிக்கலாம். இப்ப காதுக்கு ஒரு மட்டுமே நான் வந்து அப்ளை பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி நம்மளுக்கு எங்கெல்லாம் வெள்ளை முடி இருக்கோ அங்கெல்லாம் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஸ்கேல்ப்ல எல்லாம் ஒட்டாது. அவ்வளவுதாங்க. இந்த மாதிரி பவுடர் டப்பா இருந்துச்சுன்னா நீங்க இதை எடுத்து நீங்க ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா என்ன வந்து உங்களுக்கு காத்து உள்ள போகக்கூடாது, அந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி ஏர்டைட் பாக்ஸ் எது இருந்தாலும் பரவாயில்ல, அதில் எடுத்து நீங்க இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கலாம். எங்க வேணாலும் நம்ம கையில் எடுத்துட்டு போகலாம். இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அவ்வளவுதான். இது மீசை தாடி எங்கெல்லாம் வெள்ளை முடி இருக்கோ நீங்க அங்கெல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம். பாருங்க நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.